ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு யசோதர்ஷு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து ஆலப்புழா தாங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் மூணாரில் இருந்தோம். அந்த vlog வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் டே வந்துட்டு மூணார்லேருந்து ஆலப்புழா போயிட்டுருக்கோங்க. நான் மூணார் vlogல சொன்ன மாதிரியே நாங்கள் போயிருந்தது சம்மர் டைமாக இருந்தாலுமே நாங்கள் அங்கே இருக்கும் போது கொஞ்சம் லைட்டாக மழையும் வந்ததுங்க. அதனால் கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அண்ட் கேரளானா சொல்லவே வேண்டாம், எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தாங்க. அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய மலையாள மூவிஸில் பார்த்துருக்கேன். பட் டைரெக்டாக அங்கே இருக்கிற வீடுங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்ததுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் நிறைய பிளேஸ் விட்டுட்டு கார்டன் அமைச்சு ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. சேலம் ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், நான் ஒரு சில வீடுங்க தான் அந்த மாதிரி நான் பார்ப்பேன். பட் கேரளாவில் மேக்ஸிமம் எல்லா வீடுமே அப்படி தான் இருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக போட் ஹவுஸ் இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டோங்க. நாங்கள் மூணார்லேருந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நாங்கள் கேரளாவில் பிளான் பண்ண ஒவ்வொரு பிளேஸுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க எல்லாமே இருக்குது. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே வாமிட் சென்சேஷன் ப்ராப்ளம் இருந்ததுனாலேயே மூணார்லேயே அங்கே என்ஜாய் பண்ண முடியல, இங்கேயும் அவ்வளோவா யாருமே என்ஜாய் பண்ண முடியல. ஸோ போட் ஹவுஸில் அட்லீஸ்ட் அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அதுவும் முடியல. பிகாஸ் அங்கே மினிமம் 2 hours இருக்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு பிளான் என்னென்னா, அன்றைக்கி நைட்டு நாங்கள் அங்கேருந்து அதிரப்பள்ளி போகிற பிளானில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி கிட்ஸ் வந்து அலப்பி பீச்சில் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் ட்ரிப் போட்டாலுமே பீச் இருக்கிற இடம் கண்டிப்பாக எங்களுக்கு இருந்தே இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பீச்சில் போயிட்டு விளையாட முடியாது. அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்ப லேட் நைட் ஆகிடும்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் போட் ஹவுஸில் நாங்கள் போகவே முடியலைங்க. பட் ஸ்டில் உள்ளெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காகவே நான் உள்ளே போயிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க. கிட்ஸ்க்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பீச்சில் ப்ளே பண்ணணும். அதுக்காக தான் எந்த ட்ரிப் போட்டாலுமே பீச் இருக்க சைட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே ஆலப்புழா வந்துட்டு போட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமேன்ட்டு அங்கேயே வந்துட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் ஆலப்பி பீச்சுக்கு போயிட்டுருக்கோங்க. நாங்கள் இந்த டைம் கேரளா ட்ரிப் பிளான் பண்ணினதுலேயே ரொம்பவே ஒர்த்தான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் ஸ்டே பண்ணியிருந்த இடமும் இங்கே வந்து அலப்பி பீச்சில் விளையாடுறதுனாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் சன்செட் கூட எங்களால் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. நான் கேமரா கேரி பண்ணல அந்த டைமில். இருந்திருந்தால் நான் கேமராவில் ஷூட் பண்ணியிருப்பேன். இது நான் மொபைலில் எடுத்ததுனால இந்தளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. சன்செட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடத்துல.
வந்துட்டு கிட்ஸ் கூட ப்ளே பண்ணிவிட்டு சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து அதிரப்பள்ளி கிளம்பிட்டோங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கனால கொஞ்சம் அர்லியாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதோட vlog வந்துட்டு இதுக்கப்புறம் வரும். நீங்கள் அதையும் பாருங்கள்.